மீட் கறியண்டா எல்லாருக்கும் விருப்பம். இந்த சோயா மீட் கறியை இறைச்சி மாதிரி எப்படி வைக்கலாம்ன்ற காணொளி என்னுடைய சேனல்லையே நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக அந்த சோயா மீட் எப்படி வைக்கலாம்ன்றதை வாங்க குசினிக்கு போயிட்டு சமைப்போம். இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு அதில் நாங்கள் சட்டியை வச்சுருவோம். சட்டிக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வைப்போம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நாங்கள் வெங்காயங்களை வெட்டி எடுத்துடுவோம். இப்போ நாங்கள் முதல்ல வெங்காயத்தில் தோலெல்லாம் உரிப்போம். ஏன் இவ்வளத்தை போட்டு விட்டுரு? ஒரு வேலை சரியா நல்ல பிள்ளை சின்ன காலால் ஓடி போய் செய்ய மாட்டேங்குதா? ஒரு ஆள் முளக்கையும் கொண்டு வந்தாவன் சமைக்க வாழணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டியது. கத்திக்கு ஒரு ஆள், வெங்காயம் முடிக்கிறதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ போய் மரத்தில் பச்சை மிளகா ஆஞ்சிட்டு வருவோம். இப்போ நாங்கள் மிளகாய் செடியில் ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகா வாங்கி எடுத்துருவோம். ஓகே காணும். இறைச்சி கறி வைக்க கிழங்கு போட்டு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரி தான் சோயா மீட்டுக்கும் கிழங்கு போட்டு வித்தியாசமாக வச்சு பாருங்களேன், அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு கறியை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் சோயா மீட்டை போட்டுருவோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ சோயா மீட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு, ஏன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தானே போட்டோம், அதனால குயிக்காக ஆகிக்கிறோம். ஒரு 2-3 நிமிஷம் காணும் அடுப்பில் சோயா மீட் இருந்தால் அதோடு நாங்கள் இறக்கிடலாம். இப்போ சோயா மீட் இறக்கிடுவோம். இங்கே பாருங்க இப்படி இருக்குண்டு. இப்போ சோயா மீட்டை தனியாக வடித்து எடுப்போம், தண்ணி இல்லாமல். இப்போ நாங்கள் சோயா மீட் அவிச்சு எடுத்துட்டோம். சோயா மீட்டுக்கு தேவையான கிழங்கு, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நாங்கள் கறியை வைக்க போகிறோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் எடுத்துருக்கிற சோயா மீட் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 வெட்டிக்கொள்ளுங்க. இது பாருங்கள் சின்னனாக இருக்கிறபடியாக வெட்ட தேவையில்லை. இப்போ முதல்ல அவிச்சு வச்சுருக்கிற சோயா மீட்டை இந்த சட்டிக்குள்ளே சேர்த்துருவோம். இப்போ அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி பழம், கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சோயா மீட் கறிக்கு தக்காளி பழம் எப்பயுமே சேர்த்துக்கொள்ளணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்ல பழுத்த பழம்ண்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்ததாக சோயா மீட் பேக்கெட்டுக்குள்ளே வர மசாலா தூளை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக தீபாடு ஸ்பெஷல் தூள், அது ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்ளும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உப்பு இப்போ நாங்கள் சேர்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா சோயா மீட்டுக்கு உப்பு போட்டு தான் அவிய வச்சுருக்கிறேன். அப்போ கொதிக்க சில வேளை உப்பு சரியாக வரும்.
இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கண்டெல்லாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி விடுவோம். ஏன்னா சோயா மீட்டில் ஆல்ரெடி தண்ணி தன்மை இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ நாங்கள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சு கொதிக்க விடுவோம். சரி, இப்போ நாங்கள் அடுத்ததாக செத்தல், உள்ளி, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுப்போம். சின்ன வெங்காயமும் செத்தலும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இஞ்சி ஒரு துண்டும் உள்ளியையும் இடிச்செடுப்போம். அதுவும் நல்லா பேஸ்ட்டாக அடிக்கிறதில் 1-2 இடித்தா காணும். இப்போ பாருங்கள், உள்ளியும் இஞ்சியும் இடிச்செடுத்தாச்சு. பேஸ்ட்டாக இடிக்கையில் 1-2 இடிச்செடுத்துருக்கு. இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கு. அதே நேரத்தில் கொதிக்க வச்சும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நாங்கள் திறந்த பாப்பா எப்படி இருக்கண்டு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கண்டு. பார்க்கவே இறைச்சி கறி மாதிரி இருக்கா. நல்லா கிழங்கெல்லாம் அவிஞ்சு இறைச்செல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கடையில் கிளறிடுவோம். இப்போ பாருங்க எப்படி இருக்கண்டு. இப்போ நாங்கள் இறக்கிடுவோம் அடுப்பில் இருந்து. இப்போ நாங்கள் சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடுவோம். சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், வெட்டி வச்சிருக்கிற செத்தலை சேர்த்துக்கொள்ளுவோம். இடித்து வச்சிருக்கிற உள்ளியையும் இஞ்சியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற கறியையும் இதுக்குள்ளே போடுவோம். எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம். இப்போ நாங்கள் கடைசியாக கொஞ்சமாக முதலாவது தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா கிளறி ஒருக்கா கொதிக்க விட்டா சரி. பாருங்க இப்படி இருக்கண்டு. இங்கே எல்லாமே சரியாக வந்திருக்கு. அந்த இஞ்சிர வாசனை வந்து சோயா மீட்டோட சேர்த்து ஒரு வித்தியாசமான வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இறக்கிடுவோம். இந்த சோயா மீட் கறியை சிவப்பு பச்சை அரிசி சோத்தோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சிவப்பு பச்சை அரிசி சோறும் பருப்பு கறியும் சோயா மீட் இறைச்சி கறி மாதிரி ஒரு வித்தியாசமான கறியும் வல்லார சம்பளம் செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கை கழுவி ரெடி ஆகுறோம் சாப்பிட்றதுக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொளி. இதுபோல் இன்னொரு சமையல் காணொளியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். மறக்காம வீட்டை எல்லாரும் கட்டாயமாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.